ஹல்லேலூயா. இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? ஹல்லேலூயா. நீங்க டெய்லி பண்ற பிரேயர்ல இந்த பாயிண்ட்ஸை வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வசனத்துல இருந்து என்னன்னு வந்து நான் சொல்றேன். ஓகே, முதல்ல என்னன்னா, அதாவது இந்த சம்பவம் எப்படின்னா, எரேமியாங்கிற தீர்க்கதரிசி மற்றவங்களை பார்க்கறாரு. மற்ற ஒவ்வொரு ஜனங்களெல்லாம் வந்து துன்மார்கள்லாம் வந்து நல்லா இருக்கானே, அநியாய அக்கிரமம் செய்யறவனா நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கறாரு. அப்போ எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. ஹல்லேலூயா. எரேமியா யாரு? கர்த்தருடைய தீர்க்கதரிசி இல்லையா? அவரை எரேமியாவை கட்டவும் நாட்டவும் பிடுங்கவும் இடிக்கவும் வந்து ஏற்படுத்தினார். தாயின் கருவுல உண்டாறதுக்கு முன்னாடி பேர் சொல்லி அழைத்து அரைஞ்சிருக்காரு இல்லையா? அதே தான் புதிய ஏற்பாட்டு சபைக்கும் உங்க ஒவ்வொருத்தரையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தேவன் ஏற்படுத்தி இருக்காரு. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 படி. ஓகேவா? அப்போ நீங்க ராஜாக்களும் ஓகேவா, ஆளுகையும் உங்ககிட்ட இருக்கு. ஆதாம்கிட்ட கொடுத்த அந்த ஆளுகை ஓகேவா, கர்த்தருக்கு சித்தம்னா அந்த ஆளுகை பத்தி சொல்றேன். ஓகே, உலக பிரகாரமான ராஜாக்கள் கிடையாது. ஓகே, ஆனா ஆசாரியத்துவம், லேவி கோத்திரம் செஞ்ச ஆசாரியத்துவம் நீங்களும் நானும் செஞ்சே ஆகணும். அதுதான் இங்க சொல்லுதுக்கு. அப்போ அந்த மனுஷன்கிட்ட சொல்றாரு, நீ காலாட்களோட ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய் அப்படின்ட்டு. அதாவது ஃபர்ஸ்ட் காலாட்களோட ஓடுறது. இப்போ நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? நீங்க உங்க கூட இப்போ காலாட்களோட என்ன மீன்ஸ், ஒரு யுத்த காலம் இருக்கு. யுத்தத்துல தெரியும் இல்லையா, ஃப்ரண்ட்ல வந்து காலாட் படை இருக்கும், அப்புறம் குதிரைப்படை, யானைப்படை, அதுக்கப்புறம் அந்த மாதிரி வரிசையா இருப்பாங்களா. ஃப்ரண்ட்ல வந்து நிக்கிறது காலாட் படை. ஓகேவா? அவர் என்ன சொல்றாரு, அவருடைய விஷனை பாருங்களேன். நம்மளுடைய தேவனுடைய விஷனை தாவீது அழகா சொல்லுவாரு. என்னன்னா, இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல அப்படி. அதாவது இஸ்ரவேல சேனையா பாக்குறாரு. ஓகே, அதாவது யுத்த வாரியர்ஸா. ஓகே, ஒரு போர் களத்துல இருக்க மாதிரி. ஓகேவா? அப்போ நீங்க காலாட்களோட ஓடும்போதே உங்களை இளைக்க பண்ணினார்கள் ஆனால் அப்படின்ட்டு முதல் குறிப்பு இதுதான். இதுக்கு என்னன்னா, நீங்க என்ன பண்றீங்க? ஓகே, உங்க கூட இருக்கிறாங்க இல்லையா, அதாவது மனுஷங்க ஓடுறாங்க இல்லையா, உலக மனுஷங்க ஓடுறத பார்த்து நீங்க சோர்ந்து போறீங்க. அதாவது உங்களை இளைக்க பண்ணினார்கள் அப்படின்ட்டு. நீங்க வந்து மற்றவங்களை பாக்குறீங்களா, அடுத்தவங்களை பார்த்து இப்படி இல்லையே இருக்கே அப்படி அவங்க கூட கம்பேர் பண்றீங்களா? ஓகேயா? கம்பேர் பண்றதுனால என்ன ஆகுது? நீங்க இளைத்து போறீங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆக்சுவலா நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்றாரு இல்லையா? தீமோத்தியில சொல்லுவார். தீமோத்திக்கு அவருடைய சீஷனுக்கு, பவுலுடைய சீஷனா உருவாக்கப்பட்ட தீமோத்திட்டு அழகா சொல்றாரு. ஓகே, நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி. அதாவது நம்ம இருக்கிறது நிறைய பேர் ஒரு சில ஆவிக்குரிய சபையில சொல்லுவாங்க. அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, நீங்க வந்து யுத்த காலத்துல இருக்கீங்க, கர்த்தருடைய சேனை நீங்க அப்படின்னு சொல்லி அதை அவங்க மைண்டுக்குள்ள வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா வந்து அது உண்மையும் கூட. ஓகே, நீங்க ஒரு யுத்த களத்துல இருக்கீங்க இல்லையா? அப்போ நீங்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் இல்லைன்னா எப்படி பிசாசை மேற்கொள்ளுவீங்க? ஓகே, இதனாலதான் உங்களுக்கு வீழ்ச்சி வருது. அப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுட்டு தான் நம்ம யுத்த காலத்துல நிக்கணும். அது இல்லாதனாலதான் பிரச்சனை. ரெண்டாவது என்ன, நம்ம மற்ற உலக மனுஷங்களோட நம்மளை கம்பேர் பண்றதுனாலதான் நீங்க விழுந்து போறீங்க அப்படின்ட்டு. அப்போ நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்கள் ஆனால சொல்லுது இல்லையா வசனம். அப்போ இப்படி இளைத்து போகாதபடிக்கு தேவ பலன் நம்மள பூரணப்படுறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் ஜெபிங்க. ஹல்லேலூயா. அதை மற்றவங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. கர்த்தர் எனக்கு வச்சதை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கதை நிறைவேற்றணும். ஓகே, அப்படி நீங்க அவர் மைண்ட்ல என்ன வச்சிருக்காரு, பிதாவுனுடைய ஆதீனத்துக்குள்ள உங்களை குறிச்சு என்ன இருக்குன்னு பாருங்க. நீங்க காலாட்களோட ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய் அப்படின்ட்டு. அப்போ குதிரைகளோட ஓட வேண்டியதுதான் தேவ சித்தமா இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் குதிரைகளோட ஓட வேண்டியது தேவ சித்தமா இருக்கு. அதாவது எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தம் தான். குதிரைகள்லாம் இப்போ அந்த ஹார்ஸ் பீச்சில் இருக்குது, காட்டில் இருக்க அந்த குதிரைகளோட ஓடணுமானா கிடையாது. ஓகே, குதிரைனா வசனத்தை என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கலாம். சகரியா 6வது அதிகாரம் 5வது வசனம். அதுக்கு முன்னாடி இருந்து நானே படிக்கிறேன். சகரியா 6:2 இருந்து வாசிக்கிறேன். முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரைகளும், 2ஆம் ரதத்தில் கருப்பு குதிரைகளும், 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும், 4ஆம் ரதத்தில் புள்ளியான சிவப்பு குதிரைகளும் பூட்டி இருந்தன. நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன். அந்த தூதன் எனக்கு பிரதித்திரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். ஹல்லேலூயா. அப்புறமா நீங்க வாசிச்சு பாருங்க, உட்காந்து தியானிங்க. அதாவது குதிரைனா என்னன்னா, குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த வசனம்லாம் இருக்கலாம். அப்பெல்லாம் நீங்க என்ன வச்சு தியானிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தது வந்து இதுதான். குதிரைகள்னா ஆவி, தேவனிடத்துல இருந்து வந்து, இன்னும் சொன்னா அது வந்து நடப்பிக்கிற ஆவி, அதாவது நம்மளை லீட் பண்ணி கொண்டு போறது. அது இன்னும் கொஞ்சம் டீப்பா போவேன்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. ஹல்லேலூயா. இப்ப குதிரைகள் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் 6வது அதிகாரத்துல ஒவ்வொரு முத்திரை உடைக்கும் போது வரும் 2, 3 வசனம், 4 வசனங்கள். ஓகேவா? நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். ஹல்லேலூயா. அதாவது அவன் ஜெயிக்கிறவனாக புறப்பட்டான். ஓகேவா? அப்போ அவன் ஒரு
அவன் ஒரு இதுவா இருக்கான், அவனை நடப்பிக்கிறது தான் வந்து இந்த குதிரை. ஓகே, அதே தான் வந்து அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது, ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டு. அதாவது அவன் தான் விஷயத்தை செய்ய போறான், ஆனா அவனுக்குள்ள இருந்து செய்யறது இந்த ஆவியானவர். ஓகே, அவனை கொண்டு போற குதிரை அவனை கொண்டு போனாதான் அவன் ஒரு இடத்துக்கு ரீச் ஆகி காரியத்தை செய்ய முடியும் இல்லையா? அப்போ இந்த குதிரை வந்து குதிரைகளோட எப்படி ஓடுவாய்ங்கிறது தேவன் அவருடைய ஒவ்வொரு நிறைய ஆவிகள் இருக்கு. ஓகேவா, குறிப்பா வெளிப்படுத்தின விசேஷத்துல சிங்காசனத்துக்கு முன்னாடி 7 ஆவிகள் இருக்கு. அந்த 7 தீபத்தை வந்து அவர் சமூகத்துல இருக்க ஆவிகள் சொல்வார். ஓகேவா, அப்போ அந்த ஆவிகளோட அவருக்கு சமமா நம்ம எப்படி ஓடுவோம்னு உங்களை கேட்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தா கிறிஸ்து இயேசு தான். அவர் உயிர் தெழுந்து ஓகே அவருடைய தம்முடைய ஆவியை வந்து நமக்கு அருளினார்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? இப்ப இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாருன்னா, அவர் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு, நான் பரிசுத்த ஆவியினாலையும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்க வந்தார் அப்படின்னு சொல்லி. அப்போ அதே தான் அவரை போல இயேசு கிறிஸ்துவ போல நீங்க எப்படி ஓட்டத்தை ஓடி முடிப்பீங்கோ அப்படின்ட்டு கேட்கிறார். நீங்க பாக்குறது காலாட்களோட உலக மனுஷரை, இல்ல உலகத்துல வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் பர்சன் நினைச்சிட்டு இருக்க அவங்கள நீங்க பார்க்காதீங்க, நீங்க என்ன பார்த்து ஓடுங்க அப்படின்ட்டு சொல்றார். ஹல்லேலூயா. அதாவது கிறிஸ்து இயேசுவ இதை நான் ஊழியத்துக்கு வந்த போது ஒரு பாஸ்டர்ட்ட இந்த வசனத்தை கொடுத்து அவர் அந்த பாஸ்டர் வீட்டுக்கு அனுப்பி அவர் வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க, என்கிட்டயும் ஒய்ஃப் கிட்டையும். ஓகேவா, ஒவ்வொரு சில விஷயங்கள் அதுல அதுக்கப்புறமா உட்கார்ந்து தியானிக்கும் போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. இப்போ உங்களிடத்துல வந்து பேசும்படியா வந்து என்ன அனுப்பியிருக்காரு. ஹல்லேலூயா. உங்களுடைய விஷன் கிறிஸ்துவ போல போறதுக்கு நீங்க கிறிஸ்துவ பாக்குறது இல்ல. ஓகே, மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க உலகத்தை பாக்குறீங்களா? அப்போ நீங்க கிறிஸ்துவ பார்த்து ஓடும்படியா, பொறுமையோட அந்த ஓட்டத்தை ஓடி ஜெயிக்கும்படியாக்கு யாராச்சும் ஒருத்தர் ஜெபிங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ பார்த்து ஓடுறத நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவ வந்து நம்ம பார்க்க முடியாது தானே. ஓகே, தேவனை நம்ம வந்து பார்க்க முடியாது. அப்போ எப்படி கிறிஸ்துவ பார்க்கறதுனா ஒன்றும் இல்லை. இப்போ தம்பி இருக்கானா, தம்பி பேசுறது நடந்துக்கிறதுலாம் அவனை உருவாக்குனது தேவன் தானே. ஓகே, தேவன் அவனுக்குள்ள இருக்கார் இல்லையா? அப்படி அந்த விஷுவலோட, ஓகே, அந்த விஷனோட, ஓகே, நம்ம மாம்ச கண்கள்ல வந்து சரீரத்தை பார்க்காம அவனுக்குள்ள இருக்கிற ஆவி இல்லையா, அது தேவன் கொடுத்த தீபமா இருக்கு. அப்படிதானே? அப்போ அப்படி நம்ம கிறிஸ்து இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி உணர்த்தப்பட்டார். ஓகே, நம்ம அப்படி தெய்வ சிந்தையில நிறைந்திருக்கும்படியா யாராச்சும் ஒருத்தர் நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு காலகட்டத்துல கர்த்தர் ஒவ்வொருத்தரை வச்சு வழி நடத்துவார். இப்போ மூணாவதா ஒரு எச்சரிப்பு. ஓகேவா, என்ன சொல்றாருன்னா, சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? ஹல்லேலூயா. அதாவது யோர்தான் பிரவாகித்து வரப்போகுதுதான், வரப்போற எழுப்புதலா இருக்கலாம், இல்ல உலக அழிவோ உலக யுத்தமோ எதுவோ. ஓகேவா, யோர்தான் பிரவாகித்து வரும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கிறார். அதாவது நீங்க மீன்ஸ் என்னையும் சேர்த்துதான். ஓகேவா, நான் அப்பாற்பட்டெல்லாம் வந்து கிடையாது. சரியா, நீ அடைக்கலம் தேடினால் எதுல? சமாதானம் உள்ள தேசத்துல. இப்ப நமக்கு யுத்தமோ கலவரமோ இல்ல, ஏதோ நியூஸ்ல எங்கேயோ கேட்கறத வச்சு நம்ம மேபி மனம் அது நம்ம மைண்டு கொஞ்சம் இதுவாகலாம். ஓகே, மற்றபடி நம்மளை சுற்றி அந்த மாதிரி பிரச்சனை, வெட்டு குத்து கொலை, வெளியில் இருக்க முடியாது, வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, அந்த மாதிரிலாம் இல்லை இல்லையா? பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. அப்படிப்பட்ட தேசத்திலே உங்கள் மனம் எப்படி குழம்பி போய் இருக்குன்னா, யோர்தான் பிரவாகிச்சு வரப்போதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஓகே, நீங்கள் இன்னொரு ஜனங்களுக்கு வேண்டி ஜெபிக்கிறதுக்கு வேண்டி வந்திருக்கீங்க, அதில் எந்த குற்றமுமே வந்து நான் சொல்ல. ஆனாலும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கிறிஸ்து இயேசுவை போல மாறணும்னு அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு வேண்டிதான். சரியா, அப்போ அப்படி வரும்னு சொல்கிறேன். அப்போ சரி, ஒரு தடவை வந்தது இல்லையா நம்ம பழைய பாட்டு காலத்தில் யோர்தானு? அப்போ என்ன பண்ணாங்களோ அதே தான் வந்து இப்பவும் பண்ணணும். முன்னாடி நடந்தது தான் திரும்பவும் நடக்கும். இப்போ நடக்கிறது ஆல்ரெடி நடந்தது. அந்த வசன பிரசங்கில எடுத்திருப்பேன் இல்லையா? சரி, யோர்தான் பிரவாகிச்சு வரும்போது அப்போ என்ன நடந்தது? அது யோசுவா எழுதின புஸ்தகத்துல 3:13 ஒருத்தர் வாசிங்களா? யோசுவா 3:13. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஹல்லேலூயா. இது கர்த்தர் சொல்றது, அது அப்படியே ஆச்சு. ஹல்லேலூயா. என்ன ஆச்சு? ஆசாரியர்களோட உள்ளங்கால் அந்த யோர்தான் நதியில பட்ட மாத்திரத்துல யோர்தான் வந்து அது குவியலா நின்னது. அது எப்படின்னா, அவங்க என்ன சுமந்துட்டு வந்தாங்க? உடன்படிக்கை பெட்டி. ஹல்லேலூயா. இவங்க சுமந்துட்டு வராங்க, அவங்க கால் வந்து அந்த தண்ணியில நதியில பட்ட உடனே அது அப்படியே சுவர் மாதிரி எழும்பி நிக்குது. இவங்க போய் அதுல நடுவுல நிப்பாங்க. எல்லா ஜனங்களும் அந்த நதியை கடந்து போனதுக்கு அப்புறம் இவங்க போவாங்க. அப்படிதானா? ஹல்லேலூயா. ஓகே, சரி. அப்போ அதே தான் நீங்களும் நானும் செய்யணும். ஹல்லேலூயா. ஓகேவா, அதாவது உடன்படிக்கை பெட்டி சுமந்துட்டுனா அதுல என்னெல்லாம் இருந்தது? ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருந்ததா, தேவனுடைய அந்த 10 கற்பனைகள் உள்ள அந்த 2 கற்பலகை, ஓகே, மண்ணா வைக்கிற பொற்பாத்திரம் இருந்ததா. ஆரோனுடைய தளிர்த்த கோல்னா தெரிந்து கொள்ளுதல். உங்களை எதுக்காக அழைச்சாரோ அந்த தெய்வ சித்தம். ஓகே, அழைச்ச அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகளே இல்லையா? உங்களை எதுக்கு அழைச்சாரோ அதுல ஃபர்ஸ்ட் நிக்கணும். ஓகே, ரெண்டாவது அவருடைய வசனங்கள் நமக்குள்ள இருக்கணும். ஓகே, அதுதான் அந்த 10
கற்பனைகள். சரியா? மன்னா வைக்கிற பொற்பாத்திரங்கிறது ஒவ்வொரு நாளுக்குள்ள அந்த இன்னைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு அது தேவ சித்தம். ஓகே, அது தளிர்த்த கோல் தெரிந்து கொள்ளுதல். அப்போ நம்ம தேவன் தெரிஞ்சு கொண்ட இடத்துல இருக்கணும், அந்த இடத்துல தேவனுடைய சித்தத்தின் படி இருக்கணும். ஓகேவா? எதையும் வச்சுட்டு இருக்கணும், அவருடைய வார்த்தையும் நம்மளை வச்சுட்டு இருக்கணும். அப்போ அதை வச்சுட்டு அந்த பிரச்சனை போராட்டம் வரும்போது நம்ம நிற்கும் போது மற்றவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. எப்படின்னா திறப்புல நிற்க சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஒவ்வொருத்தட்டையும் தான் ஆவியானவர் பேசிக்கிட்டு இருக்காரு, திறப்புல நில்லுங்க அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஓகேவா? அவர் என்ன சொல்றாரு, ஒரு மனுஷனை தேடின, ஓகே, ஒரு மனுஷனை தான் தேடுறாரு, அந்த ஒரு மனுஷனையும் காணேன் அப்படின்ட்டு. எதுக்கு? திறப்புல நிற்கவும் சுவரை அடைக்கவும். ஹல்லேலூயா. அப்போ அதே போல நீங்களும் நானும் இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ திறப்புல நின்று நம்ம ஜெபிச்சு மற்றவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும். இதற்காகவே அழைக்கப்பட்டீங்க. ஹல்லேலூயா. இதுக்கு வேண்டி நம்ம இந்த உலக ஜனங்களை பார்த்து ஓடாம தேவ சித்தத்தை அறிஞ்சு திறப்புல நிற்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்களா?